ஹாய் வணக்கம். இன்றைக்கி டே 8. இன்றைக்கி எதை பார்க்கலாம் அப்படின்னா, தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய செயலாக மாறும், செயல் தான் பழக்கமாக மாறும், பழக்கம் தான் வாழ்க்கையாக மாறும். இந்த எண்ணத்துக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்கான்னா 100% தொடர்பு இருக்குது. என்ன எண்ணம் செய்யாதது அப்படின்னா நம்முடைய செயல் கரெக்டாக இருக்கும், செயல் கரெக்டாக இருந்தால் பழக்கம் கரெக்டாக இருக்கும், பழக்கம் கரெக்டாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம நினைக்கிறது ஒரு சரியான எண்ணமாக இல்லை, ஒரு நெகட்டிவ் தாட்டில் இல்லை ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு தாட்டில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, மன உளைச்சல் அதிகமாகிடும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா பெரும்பாலான மக்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாது. ஒன்று நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்கு பேர் பிஞ்ச் ஈட்டிங் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணால் சாப்பிடவே மாட்டாங்க, ஃபுல்லாக காய போட்டு பசிக்காது. ஒன்று நிறைய சாப்பிட்றது, இல்லைனா சாப்பிட வயிற்று கூட பட்டினி போட்டுறது. அப்படி அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு ஒரு 10 டீ குடிக்கிறது, ஒரு 4 சிகரெட் குடிச்சிடும். இப்படி அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயலும் மாறிடும். இதை என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறோன்னா பிரச்சனை கிடையாது. இதையே நான் திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே பொழுது விடிஞ்சு பொழுது சாயந்தரம் வரைக்கும் ஒரு மைண்ட் ஒரு பாசிட்டிவாகவே இல்லை, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி குதர்க்கமாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோன்னா, அப்போ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிடும். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது என்னவோ அவங்களுடைய பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கையும் காலம் நேராக அந்த இடத்துக்கு போயிடும். டீ சாப்பிட்றதுக்கு சிகரெட்டு, ஆல்கஹால் இல்லை வெறுமே கண்டது அதிகமாக சாப்பிடணும். ஈவன் நானே ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, கோவம் அதிகமாகிடுச்சுன்னு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது எப்படி சொல்கிறது, வீட்டில் மற்றவங்க சாப்பிட்றாங்களா, அவங்க இருக்காங்களா இல்லையெல்லாம் கிடையாது. கோவம் வந்துடுச்சுன்னா அந்த கோவத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான்லாம் அப்படி சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் ஈட்டர் ஹெவியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நார்மலாக சாப்பிட்றீங்களா, இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் இந்த ஸ்னிக்கர்ஸ் விளம்பரத்தில் வரும் பாருங்க, நீ முதல்ல சாப்பிடு, இவனுக்கு கோவம் வந்துட்டு நீயாக இருக்க மாட்டேன்ற அந்த மாதிரி தான் நம்முடைய எண்ணத்துக்கும் நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அடுத்த முறை உங்களுடைய தாட்ஸை கொஞ்சம் கவனிங்க. நல்ல தாட்ஸாக இருந்ததுன்னா கிரேட், அப்படி இல்லைன்னா மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களை மாற்றிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.